ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் பில்டிங் டூல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் அவ்வளோக்கா வியூஸ் போகல அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிருந்துச்சு. ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் தான். ஓகேங்களா, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஆடோன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, இங்கே எடிட் போய்க்கிங்க, ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் போய்க்கிங்க. ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடோன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், பிளக்கிங் தான். ஓகேங்களா, இங்கே இன்ஸ்டால் அப்படின்ட்டு கொடுங்க. இன்ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பில்டிங் டூல் அப்படிங்கிறத பிளெண்டர் மீ அப்படிங்கிறதுல நான் பார்த்தீங்கன்னா பில்டிங் டூல் அப்படிங்கிறது வச்சிருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கெச்சர் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆடோன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறத பற்றி சொல்லியிருக்கேன். ஜிப் ஃபார்மேட்லேயே இருக்கட்டும், அன்ஜிப் பண்ண வேணாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா, இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இங்கே சர்ச் பண்ணுங்க, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இங்கே டிக் கொடுத்துருக்குதான்னு பார்த்துங்க. டிக் கொடுத்துட்டு இங்கே இன்ஸ்டால் மறுபடியும் இங்கே காட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டால் கொடுங்க. இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படி காட்டாது, அப்படி காட்டுச்சுன்னா கொடுங்க. இங்கே டிக் இருக்கான்னு பார்த்துங்க. இல்லை பில்டிங் டூல் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி கூட பார்த்துங்க. இது முடிஞ்சிச்சு. நார்மலாக பிளெண்டரோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு கொடுத்துங்க. ஏதாவது மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கியூபோட கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கெச்சர்னு ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க பார்த்தீங்கன்னா, அதில் நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்ஷன். இப்போ இந்த கியூபை பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கான அந்த பில்டிங் டூல் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பில்டிங் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிடைச்சிக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிரியேட் ஃப்ளோர் பிளான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நார்மலாக இந்த மாதிரி ஷேப்ஸில் தான் இருக்கும் வீடு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்குது. இங்கே ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதோட வித்து எவ்வளவு, லென்த் எவ்வளவு, உங்களோட வீடு ஓகேங்களா, ஒரு சாலிடான ஆப்ஜெக்ட்ல கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக ரெக்டாங்குலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஹெச் ஷேப்ஸில் நமக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு அந்த தனித்தனியாக இருக்கிற இப்போ பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் லென்த்து, ஹைட், அந்த வித்து எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்க வித்து, அதுக்கப்புறம் ஹைட், அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்ஸ் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்ஸே வச்சுக்கலாம். அது போக நீங்கள் நார்மலாக இங்கே இருக்கிற இந்த டூலை வச்சு ஒரு பேசிக்கான அந்த சுவரோட திக்னஸ்லாம் கொடுத்து 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணுங்கள். நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடாக இருக்கிற மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு வியூ பார்க்கறதுக்காக கிடைக்கிற மாதிரி தான் இது இருக்கும். அதை மேலே நீங்கள் அதை எடிட் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா ஜன்னல் அந்த டிசைன் கொண்டாடுற கஷ்டமில்ல, அது இங்கே ஈஸியாக கிடைச்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு, அது கொண்டாடுறது கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் பால்கனி, அது கொண்டாடுறது கஷ்டம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் டக்குன்னு கொண்டாடுறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் அட்டாட் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃப்ளோர் பிளான் நீங்கள் வேறு ஷேப்ஸில் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அந்த டிசைனில் இருக்கிற அந்த டைமென்ஷன் ரேஷியோ வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கிங்க. கேட் ஸ்கெச்சர் கொடுத்து ட்ரா பண்ணாலும் ஓகே தான், இல்லை வேறு ஷேப்ஸ் கொடுத்து நார்மல் பேசிக் ஷேப்ஸ் கொடுத்து ட்ரா பண்ணாலும் ஓகே தான். இப்போ நான் இந்த ரெக்டாங்குலர்லேயே வித்து மட்டும் இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொடுத்து ஒரு கியூபாட்டை கொண்டாடணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோடில் இருக்குது, அதில் எடிட் மோடாக மாற்றிக்கிங்க. எடிட் மோடில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். முக்கியமானது டாட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், ஓகேங்களா, ஒரு பாயிண்ட் செலக்ட் ஆகிறத பார்க்கலாம், ஒவ்வொரு பாயிண்டாக செலக்ட் ஆகிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மோடில் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா எட்ஜி ஒவ்வொரு லைனாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிறத பார்க்கலாம். பக்கத்தில் போனீங்கன்னா தான் தெரியும். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லைன் சேர்ந்து செலக்ட் ஆகிறத பார்க்கலாம் ஒரு ஆரஞ்சு கலரில். அது போக ஃபேஸ் அப்படிங்கிற மோடுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் செலக்ட் பண்ணுறது பார்க்கலாம். அந்த மாதிரி 3 மோடில் இருக்கும். நம்ம செலக்ட் பண்ண போகிறது ஃபேஸ் அப்படிங்கிற மோட். இந்த ஃபேஸ் எடிட் மோடில் வந்துட்டோம் அப்படின்னா ஆடு ஃப்ளோர், ஆடு ரூப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் எனபிள் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு கிரியேட் ஃப்ளோர் பிளான் அப்படிங்கிறது மட்டும்தான் எனபிள் இருந்துச்சு. இப்போ ஆடு ஃப்ளோர் அப்படிங்கிறது எனபிள் ஆகிடுச்சு. இப்போ ஆடு ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹைட்டில் நமக்கு வீடு உங்களுக்கு இந்த ஹைட்டில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃப்ளோர் கவுண்ட் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு 2 3 கொடுத்துட்டு 16 கொடுத்துட்டேன் தெரியாமல். இந்த மாதிரி அடுக்குமாடி வீடு கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடச்சிக்கிச்சு. இது எனக்கு ஒன்றே போதும் அப்படிங்கிறதால கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அந்த ரேஷியோவில் மீட்டரில் இருக்குது. இங்கே வச்சிருக்கிற அந்த பிளானோட ரேஷியோவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாற்றிக்கணும். ஓகேங்களா, அங்கே ஒரு 10 அடி 20 அடி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இங்கே 10 மீட்டர் அந்த மாதிரி ரேஷியோவில் மாற்றிக்கிட்டு பண்ணுங்கள். நான் ஹைட் இந்த அளவு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது போக ஸ்லாப் எனக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க ஸ்லாப், ஓகேங்களா, எல்லா வீட்லையுமே மேக்ஸிமம் இருக்கும். இந்த ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் இருக்கும். அதில் கர்ணம் அது வரலும் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட திக்னஸ், ஹைட்டு, அவுட் செட் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது போக காலம் அப்படின்னு ஒன்று எனபிள் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் ஆட்டம் ஒன்று அதாட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா எனபிள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா, ஆனால் இங்கே உள்ளே பார்க்குறப்ப இப்படி எம்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வேணும் அப்படின்னா வேறு டிசைன் எக்ஸ்ட்ரா நான் கடைசியில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ரீடிசைன் தான் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஷேப்ஸில் எனக்கு இதுதான் போதும் அப்படின்ட்டு வச்சுட்டேன். இது முடிஞ்சிச்சுங்களா, ஃப்ளோர் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் எப்படி வேணும், மாடியா எப்படி அப்படிங்கிறதுக்கு ஆட் ரூஃப் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஃபேஸ் ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணணும். ஆட் ரூஃப் கொடுத்துட்டேன் அப்படின்னா
இந்த மாதிரி கூரையாட்டம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்குது. இந்த கூரையோட திக்னஸ், அவுட் செட்டு, அதாவது வெளியே தள்ளி எவ்வளோ இருக்கும், இவ்வளோ தூரம் கூட தள்ளி வச்சுக்கலாம், இல்லை எனக்கு இவ்வளோ போதும்னு வச்சிருக்கேன். ஹைட் எவ்வளோ இருக்கும், இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகேங்களா, இது ஒன்று. இது எந்த டைப்ல இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கணுமா, நம்ம மாடி விடாட்டம் கூட நம்ம வச்சுக்கலாம். ஃப்ளாட்டு கொடுத்துட்டு பார்டர் வேணாலும் வச்சுக்கலாம், அதோட திக்னஸ் இப்படி வச்சுக்கலாம். அவுட் சைடு பார்த்தீங்கன்னா மாடி வீட்டுக்கு இப்படி வராது, 0ல தான் இருக்கும். 0 கொடுத்துட்டுனா நமக்கு அந்த மாடி வீடு அந்த லுக்கு கிடைச்சிருச்சு. பார்டர் வேணும்னா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற இது ஃப்ளாட் ஃப்ளோப் அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது பழைய ஓட்டு வீடு மாதிரி அந்த ஷேப்ஸில் இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் ஃப்ளாட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதுக்கான செட்டிங் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. ஓகேங்களா, இப்போ ரொம்ப சிம்பிளாக டக்குனு முடிச்சுட்டோமா. அடுத்து என்னது, அடுத்து பால்கனி அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணணும். எந்த இடத்துல உங்களுக்கு அந்த இது தேவைப்படுது அப்படின்னு பாருங்க. எனக்கு இது ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோர் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டோர் தேவை, அதாவது கதவு தேவை. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஆட் டோர் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நான் சென்டரில் கொண்டாடுறது டோரு. எனக்கு சென்டரில் வேணான்னு தோணுது, இல்லை சென்டரில் வேணாலும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி வச்சுங்க. ஓகே, சென்டரில் இருந்துட்டு போகுது. அந்த சென்டரில் இருக்கிறது 3D பிரிண்ட் பண்ணுறோம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டணும்ல, அதனால அதோட சைஸ் வித் எவ்வளவு, ஹைட் எவ்வளவு அந்த மாதிரி பார்த்துங்க. ஆப்செட் இங்கிட்டு மூவ் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் மேலே இங்கே மூவ் பண்ணி வைக்கிறது, அது மாறாதாட்டுக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரேமோட டெப்த்து, உள்ளே போகிறது எவ்வளவு, வெளியில் தள்ளி இருக்கிறது எப்படி, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமோட திக்னஸ் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருவோம். டோர் டெப்த் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்தோம்னா 2 கதவு இருக்கிற மாதிரி கிடச்சிக்கணும். ஓகேங்களா, எனக்கு ஒன்றே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஒரே டோர் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இது சும்மா லைன் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்குது. இது ஓகேன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வேணும் அப்படின்னா டபுள் டோர் எனபிள் பண்ணிக்கிங்கன்னா டபுள் டோர் அந்த இது கிடைச்சிக்கும். ஆட் ஆர்ச், மேலே வளைவாக இருக்கும்ல, அந்த ஆர்ச் தேவைன்னா எனபிள் பண்ணிக்கிங்க. அதுக்கான செட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த ஆர்ச் எல்லாம் வேணாம். அப்புறம் ஃபில் டைப் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டைப்பா, மரக்கட்டையிலே ஒரு டிசைனாக கொடுத்துருப்பாங்களே அந்த டைப்பா, இல்லை பேனல் டைப்பா, இல்லை கிளாஸ் அந்த டைப்பா பார்த்தீங்கன்னா பேனல் டைப் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கான செட்டிங் ஆப்ஷன்ஸும் கிடச்சிருச்சு. ஒரு கதவு வச்சாச்சு. ஜன்னல் கதவு அப்படின்னா 2 பக்கமும் 2 ஜன்னல் வைக்கணும். எல்லா சைடும் 4 பக்கமும் 3 பக்கம் ஜன்னல் வச்சு இந்த 2 சைடு ஜன்னல் வைக்கணும். இது ஓகே அப்படின்னு தோணுங்களா. அடுத்து இன்னொரு ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. எங்கிட்ட உங்களுக்கு அடுத்து ஜன்னல் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் மோடில் இருக்குது. ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டோம். எனக்கு இப்போ விண்டோ தேவை. விண்டோ கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே இப்படி கிடச்சிக்கும். உங்களுக்கு அந்த ஆர்ச் வைக்கணும்னா ஆர்ச் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எல்லாமே. இல்லை இந்த கதவு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது, இங்கே வச்சு 2 ஜன்னல் வைக்கணும் அப்படின்னா இங்கே ஜன்னல் வச்சுங்க. ஃபில் டைப் என்ன அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃப்ரேம் டெப்த்து, ஃப்ரேம் திக்னஸ், விண்டோ டெப்த்து அதெல்லாம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இங்கிட்டு பார்த்து பாருங்க. ஏன்னா வெளியில் தள்ளிட்டு வந்துடும். விண்டோ டெப்த்து கொஞ்சம் உள்ள தள்ளி தான் இருக்கணும் என்றைக்குமே கதவு. ஓகேங்களா, கதவு ஜன்னல் எல்லாமே இப்படி வச்சிருக்கேன். சும்மா நார்மலாக வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த சைடு எப்பயுமே 2 ஜன்னல் வைக்கணும். அதனால இந்த ஃபேஸை ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஆட் விண்டோ கொடுக்குறேன். இங்கே கவுண்ட் எத்தனை கொடுக்க கிடையாது, கொடுத்துருக்காங்க. 2 கவுண்ட் கொடுக்குறேன். 2 கதவு கிடச்சிருச்சு. சேம் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண அந்த செட்டிங்கே தான் அப்படியே கிடச்சிருச்சு. இப்போ இங்கேயும் அதே தான். ஆட் விண்டோ கொடுத்தேன்னா 2 இது கொடுத்தேன். அதனால லாஸ்ட் யூஸ் பண்ண செட்டிங் அப்படியே இருக்குது. இங்கே ஒன்று போதும். இப்போ இந்த சைடும் ஒரு கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக வைக்கிறீங்களா. இதை நம்ம அளந்து எடுத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே. இதில் இப்போ ஈஸியாக போயிடுச்சு பார்த்தீங்களா. ஆட் விண்டோ கொடுத்தோன்னா ஒரு செட்டிங் கரெக்டாக அந்த கதவு எனக்கு ஒன்று ஓகே ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு வீடுக்கான ஒரு பேசிக்கான ஷேப்ஸ் கிடச்சிருச்சுல. ஓகேங்களா, அடுத்து படிக்கட்டு இந்த வளைவாக கொண்டு வரதான் தான் இதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் அதுக்கு ஒரு கியூப் இடையில இங்கே ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு படிக்கட்டு ஸ்டேர்ஸ் இங்கே இருக்குது. இதை கொடுத்தோம் அப்படின்னா படிக்கட்டு இங்கே இப்படி போகிற மாதிரி கிடைக்கிது. இந்த படிக்கட்டு உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். இந்த மூலையில் கொண்டாந்து வச்சுருவோம் இந்த படிக்கட்டை. அதுக்கு ஆஃப்செட் ஹரிசாண்டலில் மூவ் பண்ணி இன்றைக்கி வச்சுங்க. படிக்கட்டோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருந்தால் போதும். அது அப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா மாறிக்கும். ஹைட்டு குறைக்கிறதுனால குறைச்சிங்க. சைடில் அந்த கைப்பிடியோட ஹைட்டு குறைக்கிறது இப்படி வச்சுருக்கோம். அந்த இடையில இங்கே கட் பண்ணிக்கிறத நம்ம அப்புறம் டிசைனில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு வளைவாக நான் கொண்டாடுறதுக்கு தான் ப்ராப்ளமாக இருக்கும். அதை இன்னொரு தனி பில்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டாடுற மாதிரி இருக்கும். இங்கே அகரத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா டிசைன் ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் இந்த சைடு திரும்பி இருக்க போக்கில் நம்ம கொண்டாடலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கியூப் இங்கே மட்டும் தனியாக வரையலாம். அதுக்கு ஆப்ஜெக்ட் மோடு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடோட லுக்கு உங்களுக்கு கிடச்சிருச்சு. இன்னும் எடிட் பண்ணுறது இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் டிசைன் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்துங்க. பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கைப்பிடியோட கொண்டாடுறதுக்கு இந்த இடத்துல இருந்து திரும்ப நமக்கு இங்கே படிக்கட்டு வரணும்.
அதுக்கு தான் நம்ம இன்னொரு கியூப் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். கியூப் ஆப்ஜெக்டில் போய்ட்டு இங்கே இருக்கிறத ஆட் பண்ணலாம், அது பிளேனோட சேர்ந்து வரும். பரவாயில்ல, சரி அதே ட்ரை பண்ணுவோம். இது கொடுத்துருக்கேன். இதை மூவ் டூல் கொடுத்து இந்த வியூவில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கணும். அதோட சைஸு கம்மி பண்ணி வச்சுக்கணும். இந்த இதை பேஸ் பண்ணி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம கிடைக்க போகுது. இன்னும் கூட ஸ்கேல் கொடுத்து நான் பெரிய சைஸாக ஆக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம அதை எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் படி இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் ஆகணும். அதனால இந்த வியூ தெரியிற மாதிரி மட்டும் நான் வச்சுக்கேன். ஓகே, இது ஓகே. இப்போ போய் நான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மோட், எடிட் மோட், இந்த ஒரு ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தோன்னா இது பாட்டில் இங்கே எங்கேயோ கிரியேட் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், ஹரிஜாண்டல், இங்கே இருக்க ஸ்டெப்போட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு ஹைட் அதெல்லாம் மாறும். 9 கொடுத்துருக்கேன். இப்போ இதோட பார்க்கலாம். இல்லை இந்த படி இப்படி வளைவாக வர்றதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டு ஸ்டெப்பு ஹைட் இதெல்லாம் மாற்றினோம்னா மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு படி நமக்கு தேவை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கியூப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். கியூப் ஆட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன், ஏன்னா கீழே தரையிலிருந்து படி வரணும். இந்த கியூபு அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படி பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஸ்கேல் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டூல் இப்படி ஸ்கேல் பண்ணியாச்சு. இந்த வியூவில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நமக்கு எப்படின்னு தெரியும். இப்போ கீழே தரையிலிருந்தே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் மோடு போய்க்கலாம். எடிட் மோடில் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆட் ஸ்டேர் அப்படின்னு கொடுக்குறோம். படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இது அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ப்ரீசெட்டை பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆயிருக்கு. அதாவது ஹைட் நான் வேற கொடுத்தல. இன்னும் ஸ்டெப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா அதிக கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டெப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்டெப் கவுண்ட், அதாவது படிக்கிறதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 16 கொடுத்துருக்கேன். இப்போ கம்மியாக இருக்கிறத பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப எல்லாம் குழப்பிடுச்சு அப்படின்னா ரீஸ்டோர் ஆப்ரேட்டர் டிஃபால்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக நமக்கு கிடைச்சிக்கும். இப்போ நீங்கள் ஸ்டெப் கவுண்ட் அப்படிங்கிறத ஒரு 10 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு ப்ரீசெட் கூட இங்கே நான் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சைடில் இருக்க கைப்பிடி அதோட ஹைட் அதிகமாக கொடுத்துருக்கனால நமக்கு அப்படி தோணுது. ஓகேங்களா? 0.2 கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த படிக்கட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு கிடைச்சிக்கிச்சு. 0.3 கொடுப்போம். இப்போ ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் படிக்கட்டோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 14. ஓகேங்களா? கொஞ்சம் லேப்டாப் ஹேங் ஆகுது, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எரர் ஆகுது. என்னன்னு தெரியல கர்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த சைடு அந்த ஹைட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டானது வச்சிங்கன்னா நம்ம இந்த சைடு திரும்பி இந்த சைடு போகிற மாதிரி நமக்கு படி கிடச்சிக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே, நான் பார்த்தீங்கன்னா சரியாக வைக்கல, இதெல்லாம் ஓகே அப்படின்னா எடிட் மோட்ல இருந்து ஆப்ஜெக்ட் மோட் போய்க்குங்க. இப்போ மறுபடியும் எடிட் மோட் வந்துட்டு ஃபேஸ், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி கீழே வரல இறக்கிங்க அந்த படிக்கு நேராக. அதுக்கப்புறம் இங்கே பாத்ரூம் ஒரு சிலர் வச்சுருப்பாங்க, அதனால இப்படி கூட ஜாயின் பண்ணி இங்கே ஒரு இது கிரியேட் பண்ணிக்க. கரெக்டாக நான் வைக்கல, வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொண்டாடணும். எக்ஸ்ட்ரா அந்த படிக்கட்டுலாம் வளைவாக கொண்டாடுறதுக்கு. ஆட் பால்கனி அதுவும் அதே மாதிரி தான். இதே மாதிரி ஆப்ஜெக்ட் போயிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். மறுபடியும் எடிட் மோடு. ஒரு டைம் அந்த இது எடிட்டை விட்டு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு அதை எடிட் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சதுக்கு காணும். ஓகேங்களா? அது வைக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த சைடு இந்த ஆட் பால்கனி அப்படின்னு கொடுக்குறேன். எப்படி கிடைக்குது அப்படின்ட்டு பாருங்க. இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இதோட சைஸு எத்தனை வேணும், எந்த மாதிரி டைப்பு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மல்டி குரூப் ஃபில் அப்படிங்கிறது தெரியல. நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபில் கொடுக்குறேன். ஓ, இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. வேணாம்.